ஹாய் வெல்கம் டு சந்தா சமையல். நம்ம இன்னைக்கு மீதமான சப்பாத்தியில் சப்பாத்தி நூடுல்ஸ் எப்படி செய்கிறது பார்க்கலாம். 3 சப்பாத்தி எடுத்திருக்கேன். சப்பாத்தி ரோல் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நூடுல்ஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். 5 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதோ மீடியம் சைஸ் வெங்காயம் 1 நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா 1 2 பாதியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் ஆகணும். அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை ஸ்மெல் போகணும். ஸ்மால் சைஸ் தக்காளி 1 கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கணும். அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் பச்சை ஸ்மெல் போகணும். லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கோஸ் சேர்த்துக்கலாம். பாதி குடமிளகா சேர்த்துக்கலாம். கேரட் 1 துருவி சேர்த்துக்கலாம். காய் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். 3 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற சப்பாத்தி சேர்த்துக்கலாம். சப்பாத்தி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு சப்பாத்தி நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.